ஹை ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதில் நம்ம எந்த மாதிரி ட்ரேட் எடுத்தோம்னு சொல்லி பார்ப்போம். மார்க்கெட்டு இன்னைக்கு ஓப்பனிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ் போச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் இருந்துட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு நம்ம ஒரு புட்டு ட்ரேட் எடுத்தோம். ஓகேங்களா? மார்க்கெட்டு கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் 200 பாயிண்ட் ரெண்டு ஃபால் ஆச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ட்ரா பண்ணுறது, அதை பிரேக் பண்ணால் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், இல்லை அங்கே சப்போர்ட் எடுத்தால் அது எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எஸ்டர்டேல ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்க. அது எப்படி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது, அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி வித் எக்ஸிஸ்டோட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்போ வந்ததுன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வந்தது. ஓகேங்களா? ஏப்ரல் 30ஆம் தேதி வந்த ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இந்த ஜோன் 23,850. அந்த 23,850 மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி டச் பண்ணிச்சு. இங்க தெரியுது பாத்தீங்களா? 23,800 இந்த இடத்துல மார்க்கெட் டச் பண்ணி ஏற்றின மார்க்கெட் ரொம்ப நேரமா கொஞ்ச நாளைக்கு நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு அந்த இடத்துல வந்துச்சு. சப்போர்ட்டு எடுத்துச்சு. பட் அந்த சப்போர்ட்டை அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. இந்த இடத்துல நம்ம ஏன் கால் ட்ரேட் எடுக்கலன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பியரிஷ் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதையே அவன் பிரேக் பண்ணல. அப்போ பையர்ஸ் மார்க்கெட்ல இல்லை, செல்லர்ஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. எப்போ அந்த பியரிஷ் கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருந்துச்சோ அப்போ நம்ம ஒரு பை என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணல, கீழே தான் பிரேக் பண்ணிச்சு. அதனால நம்ம ஒரு 1.10 1.15 போல ஒரு புட்டு என்ட்ரி எடுத்திருந்தோம். அதில் ஒரு 20 பாயிண்ட் பக்கம் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். கேப்சர் பண்ணிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ரீசன் என்னன்னா, எனக்கு தெரியும் 3 மணிக்கு எம்எஸ்சிஐ ரீபேலன்சிங் இருக்குன்ட்டு. அப்போ மார்க்கெட்டு பயங்கரமாக வொலட்டாலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அதை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். திரும்பி மார்க்கெட் இறங்குனதுலேருந்து அந்த ஒரே கேண்டில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஏறிச்சு. நிஃப்டி அந்த ஒரு கேண்டில் 200 பாயிண்ட் இறங்குச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எம்எஸ்சிஐ ரீபேலன்சிங்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். எம்எஸ்சிஐனா மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல். இவங்க நம்ம ஊர்ல இருக்க நிஃப்டி 50 சென்செக்ஸ் மாதிரி குளோபல்ல இருக்கிற முக்கியமான இண்டெக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றவங்க தான் இந்த கம்பெனி. இவங்க என்ன செய்வாங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரைட்டு? எஃப்ஐன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இவங்க தான் இன்வெஸ்ட் பண்றது. இவங்க வருஷத்துல 4 நாள் ரீபேலன்சிங் நடத்துவாங்க. இந்த ரீபேலன்சிங்னா என்னன்னா, எதெல்லாம் அவுட் பெர்ஃபார்ம்ல இருக்கோ அந்த ஸ்டாக் எல்லாம் வெளியில எடுத்துட்டு எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ அந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணுவாங்க. அது இண்டெக்ஸ்ல இருக்கிற முக்கியமான ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், இது மாதிரி முக்கியமான ஸ்டாக்ஸை வெயிட்டேஜை டிஃபரெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹெச்டிஎஃப்சி ஒரு 20% நிஃப்டி 50யோட வெயிட்டேஜில் ஹோல்டு பண்ணியிருக்குன்னா அதை கரெக்டாக 20% தானு சொல்லி ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. அதோட லிக்விடிட்டி, அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி அதை அவங்க பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒன்று வெயிட்டேஜ் ஏறும், இல்லை வெயிட்டேஜ் இறங்கும். சப்போஸ் வெயிட்டேஜ் இன்னைக்கு ஏற்றிருந்தாங்க அப்படின்னா இதே 200 பாயிண்ட் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிருக்கும். இப்போ வெயிட்டேஜ் இறக்குனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் 200 பாயிண்ட் ஃபால் ஆயிடுச்சு. ஏன் ஃபால் ஆகுது அப்படின்னா, அந்த எஃப்ஐ என்ன செய்வாங்கன்னா, சப்போஸ் வெயிட்டேஜ் இறங்கும் போது அதில் ஹோல்டு பண்ணியிருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அது பெர்ஃபார்ம் கம்மியாக இருக்குன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால தான் ஒரே கேண்டில் இன்னைக்கு 200 பாயிண்ட் மார்க்கெட்டு ஃபால் ஆச்சு. மற்றபடி இது ஒரு செல்லிங் ப்ரெஷரோ இல்லை மார்க்கெட்ல ஒரு டவுன் ட்ரெண்டோலாம் கிடையாது. இன்னைக்கு அந்த எம்எஸ்சிஐ ரீபேலன்சிங் நடந்தனால மட்டுமே இன்னைக்கு மார்க்கெட்டு கடைசியில் ஒரு கேண்டில் வேகமாக இறங்குச்சு. நம்ம திங்கக்கிழமை மார்க்கெட்டு தொடர்ந்து இறங்குச்சுன்னா இதை டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம நினச்சிக்கலாம். இல்லைன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் திரும்பி ஏறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கும் என்னன்றதை நம்ம பார்ப்போம். நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதில் நாங்கள் மார்க்கெட்டோட அப்டேட்ஸு, அப்போ ஸ்ட்ராட்டஜி, ஆல்ரெடி நம்ம ஒரு 3-4 ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம். எல்லாமே நம்மளோட பேக் டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொன்றும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது கிளாஸஸும் அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காச்சும் ஷேர் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என் கான்டாக்ட் நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.